ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு ஒரு ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கோழி வாங்கியிருக்கிறேன். இந்த கோழியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு பொரிக்கும் போதே மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கப்புறமா திரும்ப வந்து எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான மொத்த மசாலாவும் நம்ம இப்போவே போட்டுக்க போகிறோம். அதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஸ்பெஷல் கரம் மசாலா போட்டிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறமா அது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுன்ட்டு. இப்போ இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் எல்லாம் நல்லா படுற அளவுக்கு மொத்தமாக போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா வந்து ஒன்றோட ஒன்று எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் போல் இல்லை ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா இதை பொரிக்க போகிறோம். இப்போ சிக்கனை பொரிக்கிறதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். மொத்த சிக்கனை நான் ஒன்றா போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிக்கன் பொரிக்கும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிக்கனை போட்டிங்கன்னா சிக்கன் வந்து எண்ணெயை வந்து ரொம்ப இழுத்துடும். அதனால் எப்போவுமே நல்லா சூடானதுக்கு அப்புறமா தீயை கம்மியாக வச்சுட்டு அப்புறமா சிக்கனை போடுங்க. ஏன்னா போட்டோன்னே இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த சிக்கனை வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இதை வந்து ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது. தீ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு பொரியுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே அந்த ஒரு ரோஸ்ட்டோட அந்த ஒரு கருப்பு கலர் நமக்கு கிடச்சிடும். அந்த கலரு அப்படி இல்லைன்னா நார்மலாக சிக்கன் பொரிக்கிற மாதிரி இருந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 5 நிமிஷத்துலேயே இந்த கலர் வந்துடும். நீங்கள் தீ கம்மியாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் வராது. சிக்கன் வந்து அது மாதிரி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும். நம்ம ஒரு சாஃப்டாக இருக்காது சிக்கன் சாப்பிடும்போது. எல்லா சிக்கன் பீஸையும் இப்போ ஒரு வாட்டி திருப்பி போட்டாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இது வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, சீக்கிரமாக எடுத்துருங்க. இப்போ சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கனை பொரித்து அதே எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் தனியாக எண்ணெய் வேணாம், இதே எண்ணெய் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கறிவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அந்த வெங்காயம் பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். தீயை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதே பார்த்தாலே தெரியும், பாதி அளவுக்கு ஆயிடுச்சு வெங்காயம். அதோட கலரை பாருங்கள், இந்த அளவுக்கு மாறிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பொரிச்ச எண்ணெயிலேயே வெங்காயம் வதக்கிறதுனால ஈஸியாக அந்த கலர் வந்துடும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த சிக்கனை எல்லாம் மொத்தமாக இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த சிக்கனை சேர்த்துட்டு இந்த சிக்கனையும் அந்த வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை இப்படியே கலந்து விட்டுருங்க. ரொம்ப தீயெல்லாம் வைக்க வேணாம், தீயை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த வெங்காயத்தோட கலரும் அந்த சிக்கனோட கலரெல்லாம் மாறி எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு பிரியாணி, ஒரு நெய்ச்சோறு, அந்த ரைஸ் தனியாக பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் இது பக்காவாக இருக்கும். செம்ம காம்பினேஷனு. நம்ம எப்போவுமே சிக்கன் வாங்கினோன்னா வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி சிக்கன் மசாலா போட்டு வைப்போம். அது இல்லாமல் இந்த மாதிரி வச்சோன்னா சிக்கனோட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் சாப்பிடும்போது. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் நான் மூடி போட்டு வச்சுட்டேன். தீ ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறேன், அதனால் அடி பிடிக்காது. இந்த அளவுக்கு தீ கம்மியாக வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற ஒரு சிக்கன் ரோஸ்ட்டோட அந்த ஒரு ஃப்ளேவரும் அந்த கலரும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதான். எப்போவுமே செய்கிற சிக்கன் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதம் வைக்கிறதா இருந்தால் சாப்பாடு கூட நீங்கள் ஒரு ரசம் இல்லை ஒரு மோர் அந்த மாதிரி ஏதாவது வச்சா இந்த சிக்கன் வந்து செம்ம காம்பினேஷன். மெயினாக வந்து நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணும்போது பிரியாணிக்கு இந்த ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அப்புறமா இதில் வந்து நம்ம இறைச்சி மசாலா இல்லை சிக்கன் மசாலா எதுவுமே சேர்த்துக்கல. அதுக்காக டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் கரம் மசாலா சேர்த்துருக்குறோம். சப்போஸ் நீங்கள் கரம் மசாலா போடலை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களோட மிளகாத்தூள் மல்லித்தூளோட அளவை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம் போட்டு தாளிங்க, அப்பவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் பக்காவாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்கும். அது டேஸ்ட்டும் அப்படி தான், அதை பார்க்குறதுக்கும் அப்படி தான், அந்த வாசனையும் அப்படி தான். மறக்காமல் ஒரு வாட்டி சிக்கன் வாங்கும்போது இந்த மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.